ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மேக்ஸ் கார்னர். இந்த ஒரு கிளாஸில் குரூப் 4 ப்ராக்டிஸ் பூஸ்டர் அப்படிங்கிற கோர்ஸில் இருந்து தேர்ட் மாடல் டெஸ்டினுடைய டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்ப்போம். ரைட், முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணை 114ஆல் வகுத்தால் மீதி 21 கிடைக்கும், அதே எண்ணை 19ஆல் வகுத்தால் கிடைக்கும் மீதி என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஒரு ரிமைண்டர் தியரம் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட், ரொம்ப பேசிக்கான ஒரு கேள்விங்க. ரைட், ஒரு நம்பர் என்னன்னு அந்த நம்பர் நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த எக்ஸுங்கிற நம்பரை 114ஆல் வகுக்கும் பொழுது மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 வந்துச்சு. அப்போ அதே எக்ஸை 19ஆல் வகுத்தா மீதி என்ன வரும் அப்படிங்கிறது கேள்வி. ரைட், இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, அந்த எக்ஸுங்கிற நம்பரை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தானே 19ஆல் வகுத்து மீதி என்னன்னு சொல்ல முடியும். ரைட், அந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான டேட்டா இதில் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஒருவேளை இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈவு என்னன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய எக்ஸை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வகுபடும் எண்ணையும் ஈவையும் வகுத்தியையும் ஈவையும் பெருக்கி மீதி கூட கூட்டணும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய வகுபடும் எண் அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது டிவைசரையும் கோஷியன்ட்டையும் மல்டிபிள் பண்ணி டிவைசர் கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா டிவைடண்ட் கிடைக்கும். இந்த இடத்துல கோஷியன்ட் ஈவுங்கிறது கிடையாது, அதனால நம்மளால அந்த எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு தேவை அந்த எக்ஸுங்கிற நம்பரை 19ஆல் வகுத்தா மீதி என்ன வரும்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு நம்பரால எக்ஸுங்கிறத, அதாவது 114ங்கிற நம்பரால எக்ஸை வகுக்கும் பொழுது மீதி 21 வருதுன்னா, அந்த 21ல் 19 வகுக்கும் பொழுது மீதி என்ன வருமோ அதே தான் எக்ஸை வகுத்தாலும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணா போதும் அப்படின்னா, இந்த 21 மட்டும் 19ஆல் வகுத்து மீதி எவ்வளோன்னு பார்த்தா போதும். 21 19ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஒரு முறை 19 மீதி 2. இதே மீதி தான் இந்த எக்ஸுங்கிற நம்பரையும் 19ஆல் வகுத்தா கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி 2. ஸோ புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஒரு நம்பரால் டிவைட் பண்ணும் பொழுது மீதி இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேற இன்னொரு நம்பரால் வகுக்கும் பொழுது என்ன மீதி வரும்னு கேட்கும் பொழுது, முதல் நம்பரால் வகுக்கும் பொழுது என்ன மீதி வந்துச்சோ அந்த மீதியே இதால் வகுக்கும் பொழுது என்ன ரிமைண்டர் வருதுங்கிறத வச்சு சொல்லிட முடியுங்க. திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், 21ங்கிற மீதி ரிமைண்டரை 19ஆல் டிவைட் பண்ணும்பொழுது என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அதே ரிமைண்டர் தான் எக்ஸுங்கிற நம்பரை 19ஆல் டிவைட் பண்ணாலும் கிடைக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 2ங்க. அடுத்து ரெண்டாவது கேள்வி, டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. பி வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 12 நாட்களில் ஒரு வேலையை முடிக்க முடியும். கியூ ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 8 நாட்களில் அந்த வேலையை முடிக்க முடியும். பி மற்றும் கியூ இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் வேலை முடிக்க முடியும் அப்படிங்கிறது கேள்வி. இப்போ நம்ம பொதுவாக ஏ ஒரு 10 நாள், பி 20 நாள்னு பார்த்துருப்போம். இப்போ அதில் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறாங்கங்கிற டேட்டா எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது, பார்த்துக்கலாம். இப்போ பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், அந்த மாதிரி 12 நாள் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா மொத்தம் 96 மணி நேரம் அவங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய ஒர்க்கை ஹவர்ஸ்க்கு மாற்றிடலாம். ரைட், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, அந்த மாதிரி 12 நாளைக்கு வேலைக்கு போகிறாங்க. அப்போ மொத்தம் 12 × 8 96 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அடுத்தது கியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலையை ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் அப்படின்னு சொல்லி 8 நாளைக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா 80 மணி நேரத்தில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. எப்பையும் போல நம்ம இப்போ ஆன்சர் பண்ணலாம். டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிக்கிறோம். 96க்கும் 80க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 480. அப்போ மொத்த வேலை அப்படிங்கிறது 480 பார்ட்ஸ். அப்போது பி ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ வேலை செய்வாங்க அப்படின்னா 5 வேலை செய்வாங்க. ஏன்னா இது 96 மணி நேரம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது 1 மணி நேர வேலை கிடைக்கும். அப்போ 1 மணி நேரத்துக்கு 5 வேலை செய்வாங்க பி. கியூ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க அப்படின்னா 6 வேலை செய்வாங்க. ரைட், இப்போ கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பியும் கியூவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சாங்க அப்படின்னா எவ்வளவு நாளில் அந்த வேலை முடியும் அப்படிங்கிறது கேள்வி. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் செய்கிறாங்க. நமக்கு தான் தெரியும் அவங்க 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க? 11 வேலை செய்வாங்களா? அவர் 5, இவர் 6, மொத்தம் 11 வேலை. ரைட், ஸோ இந்த 8 × 11 அப்படிங்கிறது அவங்களால ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 11 வேலை செய்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அப்போ எவ்வளோ நாள் அந்த வேலை முடியுங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? மொத்த வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 480. இதில் 8 × 11 அப்படியே கூட எடுத்து எழுதிக்கலாம். 8 × 11. 8ங்கிறது 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, 11 அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ரைட், 8ஆல் இதை கேன்சல் பண்ணும் பொழுது 60,
60 11ஆல் வகுக்கும் பொழுது 5 முறை 55, மீதி 5/11. ஸோ 5/11 டேஸ் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ எவ்வளவு நாளில் அந்த வேலை முடியும் அப்படின்னா 5/11 நாட்களில் அந்த வேலை முடியும். கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரைட். வெறும் டேஸில் மட்டும் நம்ம பார்ப்போம். இங்கே ஹவர்ஸும் சேர்ந்துருக்கு, ஹவர்ஸும் டேஸையும் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணி ஹவர்ஸாகவே கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுறோம். ஓகே, அடுத்து 3வது கேள்வி ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கான்செப்டில் ஈக்குவேஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. 36 × 3x⁴ + 5x³ - 2x² அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து 9 × 6x³ + 4x² - 2x அப்படிங்கிறது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து 54 × 27x⁴ - x. இதில் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் பாலினாமியல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 3 விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணுவோம். இதில் ஏதாவது காமனாக இருந்தால் அதை வெளியெடுப்போம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால், இருபடி சமன்பாடாக இருந்தால் அதை காரணிப்படுத்துவோம், ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். அடுத்தது ஃபார்முலா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இதில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம். எல்லாத்துலேயும் காமனாக ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் x² காமனாக இருக்கா? அப்போ 36 x² வெளியெடுத்துடலாம். x² வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா 3x² + 5x - 2 அப்படிங்கிறது ஒரு இருபடி சமன்பாடு கிடைக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது ஒன்றொன்னாவே போட்டுடலாம். ஸோ 36x², இதை இருபடி சமன்பாடாக நம்ம இருக்கிறனால, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கனால அதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ரைட். x² முன்னாடி நம்பர் இருக்கனால அதையும் இதையும் மல்டிபிள் பண்ணுறது தான் எடுத்துக்க போகிறோம். -6 2 × 3 × -2ங்கிறது -6. எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் -6 கிடைக்கும், ஆட் பண்ணால் உள்ளே இருக்கக்கூடிய 5 கிடைக்கணும். ரைட். அப்போ 6ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணால் 6 கிடைக்கும், ஆட் பண்ணால் உள்ளே இருக்க 5 கிடைக்கணும். அது போக இது மைனஸாக இருக்கணும்னா 2ல் ஒரு நம்பர் மைனஸு. இப்போ 6ஐயும் -1ஐயும் மல்டிபிள் பண்ணும் பொழுது -6, ஆட் பண்ணால் +5. ரைட். இந்த x² முன்னாடி நம்பர் இருந்துச்சுன்னா அதால் அந்த ஃபேக்டர்ஸை டிவைட் பண்ணணும். 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணால் இது 2 முறை, இதை -1/3. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 அப்படிங்கிறத x + 2ன்னு எழுதலாம். -1/3 அப்படிங்கிறத 3x - 1ன்னு எழுதலாம். அதாவது x - 1/3, இந்த 3 அங்கே போகும்பொழுது தான் 3x - 1 அப்படிங்கிறது அதனுடைய ஃபேக்டர்ஸாக எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. அதே மாதிரி 2வது ஈக்குவேஷனையும் 3வது ஈக்குவேஷனையும் அப்ளை பண்ண போகிறோம். இதில் காமனாக என்ன இருக்குது அப்படின்னா 2 இருக்குது, அது போக எக்ஸ் இருக்குது. இப்போ 2x வெளியே எடுத்துடலாம். அப்போது 9 × 2x வெளியே எடுத்துடலாம். உள்ள 2 போயிடுச்சுனால 3x² + 2x - 1. ஸோ 9ஐயும் 2xஐயும் மல்டிபிள் பண்ணும் பொழுது 18x. ரைட். இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். -3 வரணும், மல்டிபிள் பண்ணால் ஆட் பண்ணோம் அப்படின்னா +2 வரணும். அப்போ 3 1 மைனஸ். ஸோ 3ஐயும் -1ஐயும் மல்டிபிள் பண்ணும் பொழுது -3, ஆட் பண்ணால் +2. x² முன்னாடி இருக்க நம்பரால் இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 1 - 1/3. இந்த 1 அப்படிங்கிறத x + 1 அப்படின்னு எழுதலாம். -1/3 அப்படிங்கிறத 3x - 1ன்னு எழுதலாம். போன இதில் அதே நம்ம எழுதியிருந்தோம். அடுத்து இதில் காமனாக ஏதாவது இருக்கா அப்படின்னா எக்ஸ் மட்டும் காமனாக இருக்குது, வெளியே எடுக்கலாம். 54x வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 27x³ - 1 அப்படின்னு இருக்குது. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா a³ - b³ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது இதை இங்கே நான் தனியாக எழுதி காமிக்கிறேன். 3x the whole cube - 1 the whole cube இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா a³ - b³ ஃபார்முலா a - b × a² + ab + b² அப்படிங்கிறது ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ 54x அப்படியே இருக்கட்டும். இதை ஃபார்முலா அப்படி எழுதணும் அப்படின்னா 3x - 1 × 9x² + 3x + 1 அப்படிங்கிறது அதனுடைய ஃபார்முலாவினுடைய எக்ஸ்பேன்ஷன். இப்போ HCF கேட்குறாங்க. இதில் எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதுனா போதும், HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ரைட். இப்போ இங்கே இருக்கிறதுல வெளியே இருக்க நம்பரில் 36, 18, 54 இதுக்கெல்லாம் HCF எடுத்தோம் அப்படின்னா 18ன்னு சொல்லலாமா? ஏன்னா இது 3மே 18னுடைய மடங்குகள். அப்போ 18ங்கிறது இதனுடைய HCF. அடுத்து இங்கே x² இருக்குது, எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இருக்குது, காமனாக எக்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து x + 2 எல்லாத்துலேயும் கிடையாது. 3x - 1 இதில் இருக்குது, 3x - 1 இதில் இருக்குது, 3x - 1 இதில் இருக்குது. அப்போ அது 1 தான் காமனாக இருக்குது, அதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம் 3x - 1.
ஸோ இதனுடைய HCF வந்து 18x இன்ட்டு 3x மைனஸ் 1, ஆன்சர் ஆப்ஷன் டி. 18x இன்ட்டு 3x மைனஸ் 1. ரைட். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காமனான டேர்மை வெளியெடுக்கிறோம், அதுக்கப்புறம் அது ஒரு இருபடி சமன்பாடு ஆகுது, அதை காரணிப்படுத்துகிறோம், காரணிப்படுத்துறதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸை வச்சு எழுதிக்கிறோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஷின். ஸோ ஃபோர்த்து கொஷின் வந்து கண்டினியூஸ் ரூட்ஸ் பேஸ் பண்ண மாதிரியான சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இதில் எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லாமே கியூப் ரூட்டில் இருக்குது. இதனுடைய ஃபார்மெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ் பவரில், ரைட், நம்ம ஸ்கொயருக்கு பார்த்துருப்போம் 2 power n minus 1 divided by 2 power n. அதே தான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதணும்னா, இது கியூப் ரூட் அப்படிங்கிறனால 3 பவரில் எழுதலாம். எத்தனை ரூட்ஸ் இருக்கோ அத்தனை பவரில் எழுத போகிறோம். எத்தனை ரூட் இருக்கு? 1 2 3 4 ரூட்ஸ் இருக்கு. அப்போ 3 power 4 டினாமினேட்டர் எழுதியிருக்கோம். நியூமரேட்டரில் 3 power 4க்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ஆட் பண்ண போகிறோம் 3 power 0லேருந்து. ரைட், ஃபார்மெட் புரியுதான்னு பாருங்க. 3 power 0 plus 3 power 1 plus 3 square plus 3 cube. ரைட். ஸோ ரெண்டு இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 power n minus 1 எழுதியிருப்போம். இதனுடைய சிம்பிளிஃபைட் ஃபார்ம் தான் அது. ரைட், அது வந்து பார்த்தீங்கன்னா 3 இதுக்கு அப்ளை ஆகாது. அப்போ 3க்கான ஃபார்மெட்டுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ் பவரில் 3 பவரில் 4. ஏன் வந்து நான் 3 எழுதியிருக்கேன் அப்படின்னா, இது கியூப் ரூட்டுங்கிறனால 3 எழுதியிருக்கேன். 4 எங்கேருந்து எழுதியிருக்கேன் அப்படின்னா, இதில் மொத்தம் 4 ரூட்ஸ் இருக்குங்கிறனால 4 எழுதியிருக்கேன். 4 விட கம்மியானது எல்லாமே பவரில், நியூமரேட்டரில், அதாவது தொகுதியில் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 3 power 0லேருந்து 3 power cube வரைக்கும். ரைட், ஆன்சர் பண்ணலாமா? இப்போ எக்ஸோடைய வேல்யூ 7, உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதுதான். ஸோ 3 power 0ங்கிறது 1. ரைட், 3 power 3 3 power 1ங்கிறது 3, 3 square 9, 3 cube அப்படிங்கிறது 27 divided by 3 power 4 அப்படிங்கிறது 81. ஸோ 7 பவரில் மேலே 40 டிவைடட் பை 81 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் சி, 7 பவரில் 40 டிவைடட் பை 81. ஸோ இந்த ஒரு ஃபார்மேட்டை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது அஞ்சாவது கேள்வி ஒரு ஸ்பெஷல் சீரிஸ் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. 1 கியூப்லேருந்து கே கியூப் வரைக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 44,100 கிடைக்குது. அப்போ 1லேருந்து கே வரைக்கும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறது கேள்வி. ரைட், இதனுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா n இன்டூ n + 1/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா. அதனுடைய மதிப்பு தான் 44,100. ரைட், இப்போ இந்த 44,100 அப்படிங்கிற நம்பரையே நம்ம 441ங்கிறது 21 ஸ்கொயர்னு எழுதலாம். ஒரு 0க்கு 2 0. ரைட், அப்போ 210 த ஹோல் ஸ்கொயர்னு இதை மாற்றலாம். ஸோ n இன்டூ n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். ரெண்டு பக்கம் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ n இன்டூ n + 1/2 வேல்யூ 210. ரைட், 1லேருந்து கே வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை கூட்டுறதுக்கான ஃபார்முலா n இன்டூ n + 1/2. அப்போ அதனுடைய மதிப்பு 210, ஆன்சர் ஆப்ஷன் பி. இதிலிருந்து n கண்டுபிடிக்கிற மாதிரியும், அதாவது இந்த கேவை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரியும் கேள்விகள் எல்லாம் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அந்த மாதிரியும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாமில். ரைட், அடுத்த ஆறாவது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படிங்கிறது கேள்வி. இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் இருக்குங்கிறது கேள்வி. சின்ன சின்ன ரெக்டாங்கிள்ஸ்க்கு நம்ம நம்பர் கொடுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. அப்போ சின்ன சின்ன சிங்கிள் பீஸாக இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 8 இருக்குது. அந்த 8க்கான நம்பர்ஸை நான் எழுதி வைக்கிறேன். ரைட், மொத்தம் 8 இருக்குது. அடுத்தது 2 கம்பைன் ஆகிறதுனால எவ்வளவு ரெக்டாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். 1 2 சேர்ந்து ஒரு ரெக்டாங்கிளா, அந்த நம்பரை கவனிச்சு பாருங்க. நம்ம அதுக்காக தான் நம்பர் எழுதியிருக்கோம். 1 2 சேர்ந்துச்சுன்னா ஒரு ரெக்டாங்கிள், 3 4 சேர்ந்துச்சுன்னா ஒரு ரெக்டாங்கிள், 4 5 சேர்ந்துச்சுன்னா ஒரு ரெக்டாங்கிள், 5 6 சேர்ந்துச்சுன்னா ஒரு ரெக்டாங்கிள், 7 8 சேர்ந்துச்சுன்னா ஒரு ரெக்டாங்கிள். ரைட், இதில் எத்தனை ரெக்டாங்கிள் கிடைச்சிருக்கு? 5 கிடைச்சிருக்கு. இப்போ சிங்கிளாக இருக்கிறதெல்லாம் கவுண்ட் பண்ணோம். 2 கம்பைன் ஆகிறதுனால என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து 3 கம்பைன் ஆச்சுன்னா என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். 1 2 3 இது எல்லாமே சேர்ந்து ஒரு ரெக்டாங்கிள். 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர், இந்த 3மே ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு செவ்வகம் கிடைக்குது. அடுத்து 3 4 5 4 5 6 5 6. ரைட், 5 6க்கு அப்புறம் கிடையாது, அதனால 6 7 8 6 7 8. ஸோ இதில் ஒரு 4 ரெக்டாங்கிள்ஸ் கிடைச்சிருக்குங்க. அடுத்தது ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடியது 3 4 5 6 இது எல்லாமே சேர்ந்தது. ரைட், அண்ட் ஸ்ட்ரைட் லைன் 3 4 5 6 இது எல்லாமே சேர்ந்தது 1. அப்போ மொத்தம் 8 5 13 4 17 1 18, மொத்தம் 18 செவ்வகங்கள் இதில் இருக்குங்க.
ஸோ 6வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. மொத்தம் இதில் 18 ரெக்டாங்கிள்ஸ் வந்து இருக்குங்க. அடுத்து 7வது கேள்வி போகலாம். ஸோ 7வது கேள்வியில் நம்பர் சீரீஸ் என்ன கான்செப்டில் வேணாலும் அதை எடுத்துக்கலாம். ஆல்ஃபபெட்ஸும் சேர்ந்து வந்திருக்கு. 2, 3, பி கொடுத்துருக்காங்க. 2வது எழுத்து ஆல்ஃபபெட்டில் பி, 3வது எழுத்து ஆல்ஃபபெட்டில் சியாக இருக்கும். அப்போ சியில் ஆரம்பிக்கணும். சியில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இதுலேயே முடிஞ்சு ஆனால் வெரிஃபை பண்ணிக்குவோம். அடுத்து 6 அப்படிங்கிறது எஃப், 7வது எழுத்து ஜி. அடுத்து 4 அப்படிங்கிறது டி, 5வதாக இருக்கக்கூடிய எழுத்து இ, 8வதாக இருக்கக்கூடிய எழுத்து ஹெச், அப்போ 9வதாக இருக்கக்கூடிய எழுத்து தான் ஐ. ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் C74E9 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 8வது கேள்வி. ஸோ ஒரு கோவிலுக்கு முன்னால் ஒரு குளம் உள்ளது. குளத்தில் முதல் நாள் ஒரு பூ இருந்தது, 2வது நாள் 2 பூக்கள் இருந்தன, 3வது நாள் 4 பூக்கள் வந்தன, 4வது நாள் 8 பூக்கள் வந்தன, 5வது நாள் 16 பூக்கள் வந்தன. இப்படி பல. இதே மாதிரி போச்சு அப்படின்னா 30வது நாள் குளம் பூக்களால் நிரம்பும். குளத்தில் பாதியை பூக்களால் நிரப்ப எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால ரைட், இந்த ஒரு கேள்வி நம்ம இப்போ பார்க்குறோம். ஜிபி கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னா, ஒரு குளத்துல முதல் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூ இருந்துச்சு, அடுத்த நாள் அது 2 ஆயிருச்சு, அடுத்த நாள் அது 4 ஆயிருச்சு, அடுத்த நாள் 8 ஆயிருச்சு, அடுத்த நாள் 16 ஆயிருச்சு. இப்போ இதே மாதிரி போகுது அப்படின்னா 30வது நாள் வந்து குளம் ஃபுல்லாகவே நிரம்பிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாதி குளம் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கும் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ 29வது நாள் பாதி குளமாக இருக்கும், 30வது நாள் தான் முழு குளமாக மாறி இருக்கும். என்ன ஆகுது? டபுள் ஆகுதா? அப்படியே டபுள் ஆகிட்டே இருக்குங்க. இருக்கக்கூடிய பூக்களுடைய எண்ணிக்கை டபுள் ஆகிட்டே இருக்கு. அப்போ இது ஒரு ஜிபி தொடரில் வருது. அப்போ 29வது நாள் பாதி குளங்கள் வந்து நிரம்பி இருக்கும். ரைட், அது டபுள் ஆச்சு அப்படின்னா 30வது நாளில் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ கேள்வி 30வது நாள் ஃபுல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்போ பாதி ஆயிருந்திருக்கும் அப்படின்னா 29வது நாள் பாதி ஆயிருக்கும். இந்த கேள்வி எப்படி வேணாலும் கேட்கலாம். 29வது நாள் வந்து பாதி ஆயிருச்சு அப்படின்னா எவ்வளவு நாள்ல முழுமையாக ஆகும் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லாட்டி 29வது நாள் பாதி வந்துருச்சு அப்படின்னா இன்னும் முழு குளமும் நிரம்புறதுக்கு இன்னும் எவ்வளவு நாட்கள் தேவைப்படும் கேட்கலாம். இன்னும் ஒரு நாட்கள் இருந்தா போதும். ரைட், 29வது நாள் பாதி குளம் நிரம்பிருச்சு அப்படின்னா இன்னும் ஒரு நாள் இருந்தா முழு குளமும் நிரம்பிடும். அதுதான் 30வது நாள். இந்த கேள்வியை 3 விதமா கேட்கலாம். நான் திரும்ப ஒரு முறை சொல்றேன். இப்ப இந்த கேள்வி கேட்ட மாதிரி 30வது நாள் குளம் ஃபுல்லா நிரம்பிருச்சு அப்படின்னா எவ்வளவு நாள்ல பாதி குளம் நிரம்பி இருக்குங்கிறது ஒரு கேள்வி. இப்ப இதே கேள்வி ரிவர்ஸ்ல 29 நாட்கள்ல முழு பாதி குளம் 29 நாட்கள்ல பாதி குளம் நிரம்பி இருக்கு அப்படின்னா முழு குளமும் நிரம்ப எவ்வளவு நாட்கள் இன்னும் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இல்ல எவ்வளவு நாட்கள்ல மொத்த நாட்கள்ல வந்துட்டு முழு குளமும் நிரம்பும்னு கேட்கலாம். ஸோ இப்போ இந்த கேள்வி 8வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 29. அடுத்து 9வது கேள்வி பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் கேள்வியில ஒரு தொட்டியை குழாய் ஏ 4 மணி நேரத்திலும் குழாய் பி 6 மணி நேரத்திலும் தொட்டியை நிரப்பி இருக்கும் பொழுது குழாய் சி அதை 8 மணி நேரத்தில் காலி செய்ய முடியும். அப்போ 2 அவுட்லெட் இருக்கு, ஒரு 2 இன்லெட் பைப் இருக்கு, ஒரு அவுட்லெட் பைப் இருக்கு. அனைத்து குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறது கேள்வி. இப்போ ஏ அப்படிங்கிற பைப்பு வந்து 4 மணி நேரத்தில் ஒரு டேங்கை ஃபில் பண்ணுதுங்க. பிங்கிற பைப்பு 6 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுதுங்க. சிங்கிற பைப்பு 8 மணி நேரத்தில் காலி பண்ணுதுங்க. ஸோ தொட்டி எப்படி டைம் அண்ட் ஒர்க்கில் போடுறோமோ அதே மாதிரி தொட்டியினுடைய மொத்த கொள்ளளவு 4க்கும் 6க்கும் 8க்கும் எல்சியம் எடுக்க போகிறோம். இதில் பெரிய நம்பர் 8, 6ஆல் வகுபடாது 8, இன்னொரு 8 சேர்த்துனா 16, அதுவும் 6ஆல் வகுபடாது, இன்னொரு 8 சேர்த்துனா 24, அது 6ஆலையும் வகுபடும் 4ஆலையும் வகுபடும், அதுதான் அதனுடைய எல்சியம். அப்போது 24 லிட்டர் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் அந்த தொட்டியினுடைய மொத்த கொள்ளளவு. இப்போ ஏங்கிற பைப் மூலிமா எவ்வளவு லிட்டர் தண்ணி 1 மணி நேரத்தில் உள்ள வரும் அப்படின்னா 6 லிட்டர் தண்ணி. பிங்கிற பைப் மூலிமா 1 மணி நேரத்தில் எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்னா 4 லிட்டர் தண்ணி. சிங்கிற பைப் மூலிமா எவ்வளோ லிட்டர் தண்ணி 1 மணி நேரத்தில் வெளியே போகும் அப்படின்னா 3 லிட்டர் தண்ணி. அப்போது ஏபிங்கிற 2 பைப் மூலிமா 10 லிட்டர் தண்ணி உள்ளே வருது. ரைட், அதில் சிங்கிற பைப்லேருந்து 3 லிட்டர் தண்ணி வெளியே போயிடுச்சு அப்படின்னா அப்போ 1 மணி நேரத்தில் 7 லிட்டர் தண்ணி தான் உள்ளே ஸ்டோர் ஆகுது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஏபிங்கிற பைப் மூலிமா 10 லிட்டர் தண்ணி, மொத்தம் 10 லிட்டர் தண்ணி உள்ளே வருது. அதில் சிங்கிற பைப் மூலிமா 3 லிட்டர் தண்ணி வெளியே போயிடுச்சு அப்படின்னா மீதி 7 லிட்டர் தண்ணி உள்ளே ஸ்டோர் ஆகுது. அப்போ 3 பைப்பும் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ரைட், நான் இங்கே ப்ளஸ் சி போடுறதுக்கான காரணம் 3 பைப்பும் வேலை செய்யுதுன்னு சொல்கிறதுக்காக. ஆனால் பைப் சியிலேருந்து தண்ணி வெளியே போகுதுங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ மொத்தம் 24 லிட்டர் தண்ணி இருக்குது.
1 மணி நேரத்தில் 7 லிட்டர் தண்ணி உள்ளே போச்சு அப்படின்னா அந்த தொட்டி நிரம்புறதுக்கு 3 முறை 21, ரைட்? அப்போ மீதி 3/7, அப்போ 3/7 மணி நேரம் ஆகுதுங்க, ரைட்? 3/7 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 10வது கேள்வி. 25 மாணவர்களுடைய சராசரி மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 25 பேர்த்தினுடைய ஆவரேஜ் மார்க் வந்து 78.4. இதில் 96 மதிப்பெண் 69 ஆக தவறாக படிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதில் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் 96 வாங்கியிருக்காரு, அது 69 தப்பாக எடுத்துட்டாங்க. இப்போ சரியான மார்க்கை ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 96 மார்க்குக்கு பதிலாக 69 மார்க் போட்டுட்டாங்க. அப்போ 69 எடுத்துட்டு 96 ரீப்ளேஸ் பண்ணணும், ரைட்? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 27 மார்க். இப்போ இந்த அந்த 96 மார்க்கை போட்டு 69 மார்க்கை ரிமூவ் பண்ணுறனால என்ன நடக்குதுன்னா 27 மார்க் அதிகரிக்குது டோட்டலில். அந்த 27க்கு மட்டும் நம்ம சராசரி கண்டுபிடிச்சி பழைய சராசரி கூட சேர்த்திக்கலாம், இல்லாட்டி நம்ம இது ரெண்டையும் பெருக்கிற மாதிரி ஆயிரும், ரைட்? 25 78.4 பெருக்கி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அப்ளை பண்ணுறதுங்கிறது கால்குலேஷன் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் இந்த 27 தான் வித்தியாசம். 27க்கு மட்டும் சராசரி கண்டுபிடிச்சிக்கலாம். கிளாஸில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 25 பேர் இருக்காங்க, ரைட்? ஸோ 27 25ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு முறை 25, மீதி 2, புள்ளி வச்சு 0 ஆட் பண்ணலாம். அப்பயும் சின்ன நம்பராக இருக்குது, மறுபடியும் 0 போட்டு இன்னொரு 0 சேர்த்துலாம். ஏன்னா புள்ளி வச்சா ஒரு 0 தான் சேர்த்தணும், இன்னொரு 0 வேணும்னா மேலே ஒரு 0 சேர்த்தணுங்க, ரைட்? அப்போது 8 முறை 200, ரைட்? அப்போ சராசரி எவ்வளோ அதிகரிக்குது அப்படின்னா 1.08 அதிகரிக்குது. 1.08ங்கிறது சராசரியில் அதிகரிக்க போகுது. அப்போ பழைய சராசரி 78.4, அதில் 1.08 அதிகரிச்சிச்சு அப்படின்னா 79.48 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி, 79.48. இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக 27க்கு மட்டும் சராசரி கண்டுபிடிச்சு ஆட் பண்ணனால தான் இந்த கால்குலேஷன் சிம்பிளாக இருக்குது. அப்படி இல்லாட்டி நம்ம 25ஐயும் 78.4ஐயும் மொத்தமாக பெருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 69 கழிச்சுட்டு 96 கூட்டணும், அப்புறம் மறுபடியும் 25ஆல் டிவைட் பண்ணி சராசரி கண்டுபிடிக்கணும். அந்த கால்குலேஷன் இன்னும் கொஞ்சம் பெருசாக போயிடும், ரைட்? நமக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம சராசரி கண்டுபிடிச்சு இங்கே ஆன்சர் பண்ணியிருக்கோங்க. அடுத்து 11வது கேள்வி. ஸோ 10 நான் ஆன்சர் ஆப்ஷன் பி. 11வது கேள்வி டைரக்ஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. ஒரு நபர் புள்ளி ஏயில் தொடங்கி கிழக்காக 3 கிலோமீட்டர் நடந்து ஏ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து கிளம்பி கிழக்கு பக்கத்துல 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து பிஐ அடைகிறார். பின் இடது பக்கம் திரும்பி 3 மடங்கு தூரம் பயணம் செய்து சிஏ அடைகிறார். இடது பக்கம் திரும்புறாரு, இப்போ எவ்வளவு டிராவல் பண்ணாரோ அதை விட 3 மடங்கு போக போறாரு. அப்போ 9 கிலோமீட்டர் போறாருன்னு எடுத்துக்கலாமா? 9 கிலோமீட்டர் போய் அங்க சி அப்படிங்கிற இடத்த அடைகிறாருங்க. மறுபடியும் இடது பக்கம் திரும்புறாரு அப்படின்னா வெஸ்ட் மேற்கு பக்கம் நடக்க போறாரு. மறுபடியும் இடது பக்கம் திரும்பி ஏபி இடையே உள்ள தூரத்தின் 5 மடங்கு தூரத்தை வந்து பயணிச்சு இலக்கு டிஏ அடைகிறார். எவ்வளவு தூரம் போறாரு அப்படின்னா ஏபிக்கு நடுவில் எவ்வளவு தூரம் இருந்துச்சோ அதை விட 5 மடங்கு தூரம். அப்ப ஏபிக்கு நடுவில் 3 கிலோமீட்டர், அதை விட 5 மடங்கு அப்படின்னா 15 கிலோமீட்டர் இப்ப அவர் போறாரு, ரைட்? இடது பக்கத்துல திரும்பி 15 கிலோமீட்டர் போய் அங்க யார் அடைகிறாரு அப்படின்னா டிங்கிற பிளேஸுக்கு போய் சேர்றாரு. 15 கிலோமீட்டர் போறாரு, ரைட்? இப்ப கேள்வி என்னன்னா தொடங்கிய இடம் மற்றும் இலக்கு இரண்டுக்கும் இடையே உள்ள மிக குறைந்த தூரம் எவ்வளவு? ஸோ மிக குறைந்த தூரம் அப்படின்னாவே ஷார்டஸ்ட் பாத் அப்படின்னு கேட்டாவே ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணணுங்க, ரைட்? இந்த டிஸ்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா இங்க ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லலாம்? ஏக்கும் சிக்கும் எவ்வளவு தூரம் இருந்துச்சோ அதே தானே அதுவும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸா இருக்கும். அப்போ இது ஒரு 9 கிலோமீட்டரா? மொத்தம் டிக்கும் சிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 15 கிலோமீட்டர். இதுல 3 கிலோமீட்டர் இந்த இடம், அப்போ மீதி 12 கிலோமீட்டர் இந்த இடமாக இருக்குமா, ரைட்? இப்போ பித்தாகரஸ் தியரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது, ரைட்? அப்போ இதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்குங்க, ரைட்? இப்போ ஏடி, ரைட்? நான் ஒரு ஆல்பபெட்ஸா கூட யூஸ் பண்றேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. இது ஈன்னு எடுத்துக்கிறேன், ரைட்? அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஇடி ஸ்கொயர் பிளஸ் ஏஇ ஸ்கொயர், ரைட்? புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஆல்பபெட்ஸ் அங்கே யூஸ் பண்ணியிருக்கேங்க. இடி அப்படிங்கிறது 12 ஸ்கொயர் பிளஸ் ஏஇ அப்படிங்கிறது 9 ஸ்கொயர். ஸோ 144 பிளஸ் 81 ஈக்குவல் டு 225 அப்படிங்கிறது ஏடி ஸ்கொயர். அப்போ ஏடி அப்படிங்கிறது 15 ஸ்கொயர் தான் 225. அப்போ 15 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன் ஆப்ஷன் பி 15 கிலோமீட்டர்,
ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி 12வது கேள்வி. ஸோ 12வது கேள்வி ரேங்கிங் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு ரீசனிங் கொஷின். என்னன்னா, வடக்கு நோக்கி நிற்கும் மாணவர்களின் வரிசையில் இடமிருந்து 16வதாக ஏயும், இந்த லெஃப்ட் ரைட்டுங்கிறதெல்லாம் டைரக்ஷன்ஸ் கேள்விகளை பொறுத்த வரைக்குங்க, அதாவது இங்கே சீட்டிங் ரேங்கிங் கேள்விகள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லெஃப்ட் உங்களுடைய ரைட் எதுவோ அதுதான் கேள்வியில் சொல்லியிருக்கக்கூடிய ரைட் லெஃப்டாக இருக்க போதுங்க. வடக்கு நோக்கி நிற்கும் மாணவர்களின் வரிசையில் எல்லாமே வடக்கு நோக்கி நிற்கிறாங்க. அப்போ உங்களுடைய லெஃப்ட் ரைட்டுங்கிறத அதே தான், அதுக்காக தான் அந்த வடக்குங்கிற டைரக்ஷனை சொல்கிறாங்க. ஒருவேளை கிழக்கு நோக்கி அவங்க நிற்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுங்கிறது மாறிடும். ரைட், வடக்கு நோக்கி நிற்கும் மாணவர்களின் வரிசையில் இடம் இருந்து லெஃப்ட் சைட்ல இருந்து 16வதா பார்த்தீங்க அப்படின்னா ஏயும், வலம் இருந்து 16வதாக சியும். ஸோ ரைட் சைட்ல இருந்து 16வதா பார்த்தீங்க அப்படின்னா சியும் இருக்காங்க. ஏயினுடைய வலதுபுறத்துல 4வது இடத்துல பி இருக்காங்க. 1 2 3 4வது இடத்துல பி இருக்காங்க ஏவினுடைய வலதுபுறத்துல. அதே வரிசையில் சியின் இடதுபுறம் 5வதாக, அதே வரிசையில் சியின் இடதுபுறம் 5வதாக இருக்காங்க, அதே பி தான். ஸோ பி அதே வரிசையில சியினுடைய இடதுபுறத்துல 5வதா இருக்காங்க. 1 2 3 4 5வதா இருக்காங்க. ரைட், இப்போ இந்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வரிசையில எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ரைட், வரிசையில மொத்தம் எத்தனை இருக்கு, நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1 2 3 பியோட சேர்த்து 4 5 6 7 8 பேர் நடுவில் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நான் இந்த லைன் போட்டதுலேயே டோட்டலை ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் பிளஸ் ரைட்டு பிளஸ் மிடில். ஸோ லெஃப்ட்ல 16வது இடத்துல ஒருத்தர் இருக்காரு, ரைட்ல 16வது இடத்துல ஒருத்தர் இருக்காரு. அவங்க 2 பேருக்கும் நடுவில் 8 பேர் இருக்காங்க. அப்போ 32 கூட்டல் 8 40 பேர் அப்படிங்கிறது டோட்டல். ரைட், ஆன்சர் ஆப்ஷன் பி. மொத்தம் அங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 40 பேர் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரேஷியோ பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட்ல காம்பவுண்ட் ரேஷியோ, கூட்டு விகிதம் அப்படி இல்லாட்டி கலப்பு விகிதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2:7, 5:3, 4:7. இதுல ஃபர்ஸ்ட் ரேஷியோல இருக்கக்கூடிய இந்த ரேஷியோல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன்னெல்லாம் மல்டிபிள் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன்னாகவும், செகண்ட் ஒன்னெல்லாம் மல்டிபிள் பண்ணி செகண்ட் ஒன்னாகவும் எழுதிக்கலாம். ஸோ 2 × 5 × 4 இது ஒரு ரேஷியோ இஸ் டு 7 × 3 × 7. ஸோ 2 × 5 10, 10 × 4 40. ரைட், 7 × 7 49, 49 × 3 147. ஸோ ஆன்சர் 40:147. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கலப்பு விகிதம் அப்படி இல்லாட்டி கூட்டு விகிதம் சொல்லியிருக்கான், இது கேட்கலாம். ரைட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி ஆப்ஷன்ல இந்த முதல் இதெல்லாம் கூட்டி ஒரு ஆப்ஷன்லையும், ரெண்டாவதெல்லாம் கூட்டி ரெண்டாவதாகவும் இருக்க மாதிரி ஆப்ஷனை கொடுத்துடலாம். ஏன்னா கூட்டு விகிதம்ங்கிற ஒரு பேர் இருக்கனால கூட்டிடுவோம் அப்படிங்கிறதுக்காக, தப்பு பண்றதுக்காக. ஸோ கூட்டு விகிதம் கலப்பு விகிதம் எப்படி கேட்டாலும் என்ன பண்ணணுங்கிறது புரியுது இல்லைங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். 14வது கேள்வி. ஒரு கம்பி 22 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு சதுரமாக வளைக்கப்படுகிறது. ஒரு கம்பியை வச்சு ஒரு சதுரமா வளைக்கிறாங்க. அந்த சதுரத்தினுடைய பக்கம் 22 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அந்த கம்பியை மறுபடியும் ஒரு வட்டமா வளைக்கிறாங்க அப்படின்னா வட்டத்தினுடைய ஆரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த வட்டத்தினுடைய ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு பரப்பளவோ வளைபரப்போ வேணும். வளைபரப்பை தான் இன்டைரக்டா இங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அந்த கம்பியை வச்சு 22 சென்டிமீட்டர் சைடு இருக்க மாதிரி ஒரு சதுரத்தையும் வளைக்க முடியுது அப்படின்னா அந்த சதுரத்தினுடைய வளைபரப்பும் சுற்றளவும் வட்டத்தினுடைய வளைபரப்பும் சமமாக தான் இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா ஒரே கம்பியை வச்சுதான் அதை பண்ணியிருக்காங்க. அப்போ முதல்ல நம்ம இந்த பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் சதுரத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிச்சிக்கலாம். 4a ஃபார்முலா. ஸோ 4 × 22 88 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது சதுரத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா. மதிப்பு 88 சென்டிமீட்டர். அதே தான் வட்டத்தினுடைய வளைபரப்பாகவும் இருக்கும். வட்டத்தினுடைய சர்க்கம்ஃபரன்ஸும் அதே 88ங்க. சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா 2πr = 88. இதுல இருந்து நம்மளால ரேடியஸை சொல்லிட முடியும். 2 × 22/7 × r = 88. r = 88 × 7 / 2 × 22. ஸோ 2 × 22 அப்படிங்கிறது 44, 88ஆல் டிவைட் பண்ணா 2, 2 × 7ங்கிறது 14 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஆறுனுடைய மதிப்பு. ஸோ ஆறுனுடைய மதிப்பு ஆன்சர் ஆப்ஷன் பி 14 சென்டிமீட்டர். அடுத்தது 15வது கேள்வி. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல டெசிமலா இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடிய நம்பர் இருக்க மாதிரி ஒரு கான்செப்ட்டுங்க.
இதுக்கு ஃபார்முலாவாக கூட எக்ஸாமில் கேள்வியாக கேட்கலாம். அந்த ஃபார்முலா ஒரு முறை எழுதுறேன். என்னுடைய வேல்யூ n 1/x இயர்ஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரைட், ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு p இன்ட்டு 1 + r/100 த ஹோல் பவரில் n, இந்த எண்ணுக்கு, ரைட். அடுத்தது இந்த 1/3க்கு 1/xக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 + 1/x இன்ட்டு r/100, ரைட். ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் நான் எழுதியிருக்கேன். இப்போ என்னுடைய வேல்யூ ஃப்ராக்ஷனில் இருந்து அதை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலா மட்டுமே கேள்வியாகவும் ஃப்ரேம் ஆகும். இந்த கேள்விக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா இல்லாமல் கூட டைரெக்டாக எழுத முடியும். அமௌண்ட் ஈக்குவல் டு, ரைட், பி அப்படிங்கிறது 20,000, ஒரு வருஷத்துக்கு 15% வட்டி அப்படின்னா, ரைட், அசலும் வட்டியும் சேர்ந்து அது 115% ஆகும் முதல் வருஷம். ரெண்டாவது வருஷமும் 115% ஆகும். மீதி இருக்கக்கூடிய 1/3 இயர்ஸுக்கு பார்க்க போகிறோம். ஒரு வருஷத்துக்கு 15%, அப்போ 1/3 இயர்ஸுக்கு 5%, அப்போ 105% இருக்கும், ரைட். இது எழுதுனது புரியுதா? ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலும் அதே ஸ்டெப் தான் வரும், டைரெக்டாக எழுதியிருக்கோம். அப்புறம் ஏன் ஃபார்முலா எழுதியிருக்கோம் அப்படின்னா ஃபார்முலா மட்டுமே கேள்வியாக கேட்கலாம். அதனால் அந்த ஃபார்முலாவை அந்த கேள்விக்காக எழுதி காமிச்சிருக்கேன் படிக்கிறதுக்கு, ரைட். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது 27,772 ரூபா 50 இது டோட்டல் அமௌண்ட்டினுடைய மதிப்பு. கேள்வியில் என்ன கேட்குறாங்கங்கிறத பாருங்கள். ஏன்னா ஆப்ஷனில் ரெண்டுமே இருக்குது. டோட்டல் அமௌண்ட்டும் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. இந்த கேள்வியில் நான் இன்ட்ரெஸ்ட் கேட்குற மாதிரி கேட்டிருக்கேன். ஒருவேளை வேறு கேள்வி எக்ஸாமில் ஃப்ரேம் ஆகும்போது அது டோட்டல் அமௌண்ட்டாக கூட இருக்கலாம். அப்போ கேள்வியில் என்ன கேட்குறாங்கங்கிறத பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ இங்கே வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போது 27,772 ரூபா 50 20,000 ரூபா அப்படிங்கிற அசலை கழிச்சிட்டோம்னா 7,772 ரூபா 50 அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் மட்டும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, 7,772 ரூபா 50. இந்த 27,000 அப்படிங்கிறது ஆப்ஷனில் கொடுத்ததுக்கான காரணம், ரைட், கேர்லெஸ்ஸாக வந்துட்டு நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கிறதே தெரியாமல் தப்பு பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கான காரணம், ரைட். இதெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்குங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்கள், மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, ரைட். அடுத்து 16வது கேள்வி போகலாம். ஸோ 16வது கேள்வியில் 1 2 3 4 5 6 அப்படிங்கிற ஒரு குடும்பத்தில் 6 நபர்கள் இருக்காங்க. இது பசில் பேஸ் பண்ண மாதிரின்னு சொல்லலாம், இல்லை பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ண மாதிரின்னு சொல்லலாம், ரைட். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 பேர் அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் ஒரு நம்பராக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க, ரைட். அப்போ நம்ம ஃபேமிலி ட்ரீ ட்ரா பண்ணுறோம். கொடுத்துருக்க டேட்டாக்கு 3இன் மகள் 2ன்னு சொல்லியிருக்காங்க. 3இனுடைய மகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2. அப்போ 2ங்கிறது ஒரு ஃபீமேல், ரைட். அப்போ 3 யாரு? அம்மாவாக இருக்கலாம், இல்லை அப்பாவாக இருக்கலாம், 2 பொறுத்த வரைக்கும், ரைட். 3இன் மகள் 2, ஆனால் 2இன் தாய் 3 அல்லன்னு சொல்லியிருக்காங்க. 3இனுடைய மகள் 2, ஆனால் 2இனுடைய அம்மா 3 கிடையாது. அம்மா கிடையாதுன்னா அப்போ அப்பாவாக இருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அதை தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள், ரைட். அப்பான்னு டைரெக்டாக சொல்கிறதுக்கு பதிலாக அம்மா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன யோசிச்சிருவோம் அப்படின்னா அவசரத்தில் எக்ஸாம் டைமில் டென்ஷனில், ரைட், 3இனுடைய மகள் 2, ஆனால் 2னுடைய அம்மா 3 இல்லைன்னா அப்புறம் எப்படி அம்மா இல்லாமல் எப்படி மகளாக இருப்பான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த பேசிக்கை கவனிக்காமல் எக்ஸாம் டென்ஷனில். ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. அம்மா இல்லைன்னா அது அப்பா, ரைட். 1 மற்றும் 2 இருவரும் திருமணமான ஜோடிகள். அப்போ 1 மற்றும் 3 இருவரும் திருமணமான ஜோடிகள். இப்போ 3ம் 1ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணமான ஜோடிகள். அப்போ 3 ஒரு மேல்னா 1ங்கிறது ஃபீமேல். இப்போ இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரைட். அடுத்தது 3இன் சகோதரி 5. 3க்கு ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க யார் அப்படின்னா 5. அடுத்து 1இன் மகள் 4. 1க்கு ஒரு மகள் இருக்காங்க, அவங்க யார் அப்படின்னா 4, ரைட். 1க்கும் 3க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 3 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அப்போ நம்ம ஆல்ரெடி 3னுடைய மகள் 2ன்னு எழுதிட்டோம். அப்போ 3னுடைய மகளே 4ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 1க்கு அவங்க தான் மகள் அப்படின்னாலும் 3க்கும் அவங்களே தான் மகளாக இருப்பாங்க. ஏன்னா 3 1 தான் ஆல்ரெடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைங்களா? ஓகே. அடுத்து 2இன் சகோதரர் 6. 2க்கு ஒரு சகோதரர் இருக்காங்க, அவர் யார் அப்படின்னா 6, ரைட். அப்போ 3 1 அவங்களுடைய ஃபேமிலியில் பிறந்தவங்க யாருன்னா 6 2 1 4 எல்லாமே, ரைட். கேள்வி என்னன்னா 2இன் தாய் யாருன்னு கேட்குறாங்க. 2னுடைய அம்மா யாரு அப்படின்னு கேட்குறாங்க. 2னுடைய அம்மா 1. ஆன்சர் ஆப்ஷன் சி, 2னுடைய அம்மா 1, ரைட். முதல் லைன்லேயே முடிஞ்சதுக்கான ஆன்சர், ரைட். அடுத்த கேள்வி போகலாம். 17வது கேள்வி. ஒரு நாளில் கடிகாரத்தின் நிமிட முள் மற்றும்
நிமிடமுள் மணிமுள் எத்தனை முறை ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன, அவற்றுக்கிடையே உள்ள கோணம் 0 இருக்கும். ஸோ 0 டிகிரி ஒரு கிளாக்ல எத்தனை முறை வரும்னு கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு 22 முறை வருங்க. ரைட், நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் இதில் நோட் பண்ணி சொல்கிறேன். 0 டிகிரி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 22 முறை வரும். 180 டிகிரிங்கிறதும் ஒரு நாளைக்கு 22 முறை வரும். 90 டிகிரி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 44 முறை வரும். ரைட், இது மூணுமே ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கக்கூடிய கேள்விகள். கிளாக்கை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 0 டிகிரிங்கிறது 22 முறை வரும். 180 டிகிரிங்கிறது 22 முறை. 90 டிகிரி அப்படிங்கிறது 44 முறை வருங்க. ரைட். 18வது கேள்வி, ஒரு கோளத்தினுடைய மொத்த மேற்பரப்பு மற்றும் கன அளவு ஆகியவற்றின் விகிதம் 2:7 எனில் அதன் ஆரத்தை காண்க அப்படிங்கிறது கேள்வி. ஒரு கோளத்தினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவையும் வால்யூமையும் கான ரேஷியோ 2:7, அதை 2/7 அப்படின்னு எழுதிக்கிட்டோம். ரைட், ஃபார்முலா எழுதலாம். டிஎஸ்ஏக்கான ஃபார்முலா வந்து 4πr² டிவைடட் பை வால்யூம்கான ஃபார்முலா 4/3πr³ ஈக்குவல் டு 2/7. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 7 அங்கே கொண்டு போனோம் அப்படின்னா 7 × 4πr² ஈக்குவல் டு 2 × 4/3πr³. ஸோ இங்கே இருக்கக்கூடிய 4ம் இந்த 4ம் கேன்சல் பண்ணிடலாம். பை கேன்சல் பண்ணிடலாம். r² r³ r² வரைக்கும் கேன்சல் பண்ணிட்டா மிச்சம் r இருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப் எழுதுறேன். 7 ஈக்குவல் டு 2r, 2/3r. ரைட், இந்த 2/3 மட்டும் அந்த பக்கம் கொண்டு போகலாம். r ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஸோ 2 × இது தலைகீழ வந்துச்சு அப்படின்னா 3/2 ஈக்குவல் டு r. ரைட், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 21/2. 21 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 10.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ரேடியஸினுடைய மதிப்பு. ஸோ ரேடியஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 10.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 19வது கேள்வி, 6:4:10 அப்படிங்கிற ரேஷியோவை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. பர்சன்டேஜ் டாப்பிக்கில் ரொம்ப பேசிக்கான கேள்விகளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதில் இது ரொம்ப பேசிக்கான கேள்விகள். ரைட், ரேஷியோவில் கொடுத்துட்டு அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அப்போ 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா அது பர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆயிரும். இங்கே ரேஷியோ எப்படி 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா பின்னமாக வச்சு 100ஆல் பெருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோவை 6 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ 6ஐயும் 4ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணால் டோட்டல் ரேஷியோ 20. இப்போ இதை 100ஆல் பெருக்கணும். = அதே மாதிரி 4 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ இன்ட்டு 100 10 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ இன்ட்டு 100. ரைட், ஸோ 20ஆல் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 முறை 30%. அதே மாதிரி 20ஆல் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 முறை 4 × 5 20%. 10 × 5 50%. ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 30%, 20%, 50%. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 100%க்கு ஈக்குவலாகவும் இருக்குங்க. ரைட், 20வது கேள்வி, 10 பொருட்களுடைய விற்பனை விலை 12 பொருட்களுடைய வாங்கிய விலைக்கு சமம். ரைட், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். எக்ஸ் குவான்டிட்டியுடைய காஸ்ட் ப்ரைஸும் ஒய் குவான்டிட்டியினுடைய செல்லிங் ப்ரைஸும் ஈக்குவல் அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அது செல்லிங் ப்ரைஸுடைய குவான்டிட்டி இன்டூ 100 அப்படிங்கிறது அதனுடைய கான்செப்ட். அது இங்கே அப்ளை பண்ணலாம். 10னுடைய காஸ்ட் ப்ரைஸ் இல்லை செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விலை, 10னுடைய செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 12னுடைய காஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு கேள்வியில் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 2 டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸில் 10 இருக்கு இன்டூ 100. ரைட், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 × 10 20% அப்படிங்கிறது அவருடைய ப்ராஃபிட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 20% அப்படிங்கிறது ப்ராஃபிட். அடுத்து 21. ஸோ நன்கு கலைக்கப்பட்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி அல்லது ஒரு படை வீரன் ரைட் வருவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஜாக் அப்படிங்கிறத இங்கே படை வீரன் தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்லதுன்னு 3 ஈவெண்ட்டில் கொடுத்துருக்கனால ஃபார்முலா P of A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு P of A ப்ளஸ் P of B ப்ளஸ் P of C. இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது எழுத வேண்டாம். ஏன் இன்டர்செக்ஷன் எழுத வேண்டாம்னா நல்லா கவனிங்க, நான் எடுக்கிற ஒரு சீட்டு ராஜாவும் ராணியாவும் இருக்குமா?
ராஜாங்கிறது வேற சீட்டு, ராணிங்கிறது வேற சீட்டு. நான் எடுக்கிற ஒரு சீட்ல இந்த ரெண்டுமே கம்பைன் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இன்டர்செக்ஷனே நடக்காது. இன்டர்செக்ஷனே நடக்கல அப்படின்னா இது ஒரு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்ல இன்டர்செக்ஷன் 0. அதனால அதை எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன் இன்டர்செக்ஷன் 0னா அது நடக்கவே நடக்காது. நடக்காத இயலா நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவு 0. ரைட். இங்கே ராஜா கிங் இருக்கணும், அடுத்து ராணி குவீன் வரணும்னு சொல்லியிருக்காங்க, அடுத்து ஜாக்கு படை வீரன் வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை ராஜா இருக்குன்னா 4 ராஜா இருக்கு. அப்போ 4 டிவைடட் பை மொத்த சீட்டு கட்டல 52 கார்ட்ஸ் இருக்கு. ரைட். ராணி 4 ராணி இருக்காங்க, 4 டிவைடட் பை 52. படை வீரர்கள் 4 பேர் இருக்காங்க, இப்போ 4 டிவைடட் பை 52. ரைட். ஆட் பண்ணோம் அப்படின்னா 52 காமனாக வச்சுக்கலாம். 4 + 4 + 4. ஸோ 12 டிவைடட் பை 52. ரைட். 4ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டிவைடட் பை 13 அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் சி. ஸோ ப்ராபபிலிட்டியில் ஒரு கேள்வி, ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. ரைட். ஆன்சர் ஆப்ஷன் சி 3/13. அடுத்து 22வது கேள்வி. தொடர்ச்சியாக நம்ம 3வது மாடல் டெஸ்ட்லையும் ஒரே மாதிரியான டைஸ் கான்செப்டை கொடுத்துருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை எக்ஸாமில் ஃப்ரேம் ஆச்சு அப்படின்னா இதே கேள்விகளை கூட ரிப்பீட் ஆகலாம் டைஸில். கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 என்பது 2, 4, 6க்கு அருகில் இருந்தால்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 3வது கேள்வியை அதை பார்க்குறோம். ரைட். 1 அப்படிங்கிறது மேலே இருந்துச்சு அப்படின்னா 2, 4, 6க்கு அருகில் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் அதை சுற்றி இருக்கக்கூடியது. முன்பக்கம், பின்பக்கம், வலது பக்கம், இடது பக்கத்தில் எங்கேயாவது அது இருக்க போகுது. ரைட். அப்போ பாட்டம்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். இன்னும் என்ன நம்பர் வரல? 2, 1, 2, 3 வரல, 5 வரல, 3, 5 வரல. அப்போ பாட்டம்ல 3, 5 இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று வரும். அதே மாதிரி 3, 5 இந்த சைடில் ஏதாவது ஒரு இடத்துல வரும். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், கவனிங்க. டாப்ல 1 இருக்கு. ரைட். சுற்றி இருக்கக்கூடிய 4 பக்கத்தில் 3 பக்கத்தில் 2, 4, 6 இருக்கு. அப்போ இன்னும் 2 நம்பர் வேணும். அப்போ சுற்றி இருக்கக்கூடிய பக்கங்களில் ஏதாவது ஒரு பக்கத்தில் 3 வரலாம், இல்லை 5 வரலாம். ஒருவேளை சுற்றி இருக்க பக்கத்தில் 3 வந்துச்சுன்னா அடியில் 5 வந்துடும், இல்லை சுற்றி இருக்க பக்கத்தில் 5 வந்துச்சுன்னா மடியில் 3 வந்துருங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? ரைட். இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். 2னுடைய ஆப்போசிட் 6ஆ? இல்லை. 2, 6, 4 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கா, அட்ஜசண்டாக இருக்காங்கிற எந்த டேட்டாவும் கிடையாது. 1க்கு அருகில் இருக்கு அவ்வளவுதானே தவிர 2க்கும் 4க்கும் என்ன தொடர்பு, 2க்கும் 6க்கும் என்ன தொடர்பு, 4க்கு 6க்கும் என்ன தொடர்புங்கிறது கேள்வியில சொல்லலை. அப்ப 2 அப்படிங்கிறது 6க்கு ஆப்போசிட்ல இருக்கானா? ஆப்போசிட்லயும் இருக்கலாம், அட்ஜசன்ட்லயும் இருக்கலாம். உறுதியா அதை சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையாக எது இருக்கும், ரைட், எது நெசசரியே ட்ரூவா இருக்கும்னு கேட்குறாங்க. உறுதியா நம்மளால சொல்ல முடிஞ்சாதான் சொல்லணும், இருக்கலான்னு சொல்லக்கூடாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஏன்னா 2 6க்கு ஆப்போசிட்டா அப்படின்னா கிடையாது. அப்ப அட்ஜசண்டா அப்படின்னா அதுவும் தெரியாது. அட்ஜசண்டாவும் இருக்கலாம், ஆப்போசிட்டாவும் இருக்கலாங்கிறது இங்கிருந்து நம்ம சொல்ல வரோம். அடுத்த ஆப்ஷன் பில 1 அப்படிங்கிறது அட்ஜசன்ட் டு 3 அப்படின்னு கேட்குறாங்க. 1 அப்படிங்கிறது 3க்கு அட்ஜசண்டா இருக்குமா அப்படின்னா, ஒருவேளை சுத்தி இருக்க பக்கங்கள்ல 3 வந்துச்சுன்னா அட்ஜசண்டா இருக்கும், ஒருவேளை அது அடியில வந்துச்சுன்னா ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப இதுவும் உறுதியானது கிடையாது. ஏன்னா 3ங்கிறது அடியிலையும் இருக்கலாம், சைட்லயும் இருக்கலாங்கிறது நம்ம இங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து 3 இஸ் அட்ஜசன்ட் டு 5 கேட்குறாங்க. ரைட். ஒருவேளை 3 சுற்றி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பக்கத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 5 அடியில் தான் வந்தாகணும். அப்போ அடியில் இருக்கக்கூடிய 5ம் சுற்றி இருக்கக்கூடிய 3ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜசண்டாக தான் இருக்கும். அப்போ 3வது இது உறுதியாக சொல்ல முடியும். ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு தோணலாம், சார் 3, 5 எங்கே இருக்குன்னு உறுதியாக உங்களால் சொல்லவே முடியாது, எப்படி நீங்கள் அதனுடைய ரிலேஷனை சொல்கிறீங்க? நல்லா கவனிங்க. 1 3 சைடில் இருந்தால் 5 அடியில் இருக்கும். ஒருவேளை 5 சைடில் இருந்துச்சுன்னா 3 அடியில் இருக்கும். எப்படி இருந்தாலுமே அது அட்ஜசண்டாக தானே இருக்கும் அது ரெண்டுக்கும். அதனால தான் அது ரெண்டும் உறுதியாக நம்மளால சொல்ல முடியுதுங்க. அடுத்த ஆப்ஷன் டி தப்பு தான். 3 அப்படிங்கிறது ஆப்போசிட் டு 5 கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடையாது. ரைட். அட்ஜசண்டாக மட்டும்தான் இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் குரூப் 2A மெயின்ஸ்லேருந்து இந்த ஒரு கேள்விகள் நம்ம தொடர்ச்சியாக குரூப் 2A மெயின்ஸ்லையும் கொடுத்தோம், எக்ஸாமில் ஃப்ரேம் ஆச்சு. குரூப் 1 மாடல் டெஸ்ட்லையும் கொடுத்தோம், எக்ஸாமில் ஃப்ரேம் ஆச்சு. குரூப் 2 இப்போ நம்ம எழுதக்கூடிய குரூப் 4க்கான மாடல் டெஸ்ட் 3 மாடல் டெஸ்ட்டில் இதே மாதிரியான கேள்விகள் கொடுத்துருக்கோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரைட். 23வது கேள்வி. ரைட். இதில் மிஸ் ஆன நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் என்ன நம்பர் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் பெரிய டேபிளாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள்.
9 கூட 2 கூட்டினா 11, 11 கூட 2 கூட்டினா 13, 13 கூட 2 கூட்டினா 17, 17 கூட 15, சாரிப்பா 13 கூட 2 கூட்டினா 15, 15 கூட 2 கூட்டினா 17. அடுத்து 10 கூட 2 கூட்டினா 12, 12 கூட 2 கூட்டினோம் அப்படின்னா 14, 12 + 2, சரி 10 + 2 12 + 2. அடுத்து 14 கூட 2 கூட்டினா 16, 16 கூட 2 கூட்டினோம் அப்படின்னா 18. அதே மாதிரி 11 கூட 2 கூட்டினா 13, 13 கூட 2 கூட்டினா 15 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. பார்க்கறதுக்கு பெருசா இருக்க மாதிரி இருக்கு. இதுல பேட்டர்ன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலம்ல ஒரு ரோல மட்டும்தான் இருக்கு. 2 2ஆ கூட்டினா அடுத்தடுத்தது கிடைக்குதுங்க. ஒரே ரோலையே தான் அந்த பேட்டர்ன். அடுத்து 24வது கேள்வி சிலாஜிசம் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ப்ராக்டிஸ்க்காக ஒரு கேள்விங்க. சம் கார்ஸ் ஆர் ராக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், சம் கார்ஸை வந்து ராக்கெட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எல்லா ராக்கெட்டுமே இன்ஜின்ஸ்ன்னு சொல்றாங்க. எல்லா ராக்கெட்டுமே இன்ஜின். ரைட், இப்போ கன்க்ளூஷன் போலாம். சம் இன்ஜின்ஸ் ஆர் ராக்கெட். ரைட், இன்ஜின்ஸ், சம் இன்ஜின்ஸ் வந்து ராக்கெட்டுங்க. ரைட், எல்லா ராக்கெட்டுமே இன்ஜின் அப்படின்னா உள்ள இருந்து வெளியே போகும்போது எல்லாமே ஆல் சொல்றோம், வெளியே இருந்து உள்ள வரும்போது சம் சொல்ல போறோம். அப்ப சம் இன்ஜின்ஸ் வந்து ராக்கெட் அப்படிங்கிறது கரெக்ட். இன்ஜின்ங்கிறது பெரிய வட்டம், அதுல சம் இன்ஜின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராக்கெட்டா நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது சரி. அடுத்தது சம் இன்ஜின்ஸ் ஆர் கார். ரைட், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ் எல்லாமே காராவும் இருக்கு. அப்போ ரெண்டாவது கன்க்ளூஷனும் சரி, ரெண்டுமே சரி. சில இயந்திரங்கள் ராக்கெட்டுகள் அப்படிங்கிறதும் சரி, சில இயந்திரங்கள் கார்கள் அப்படிங்கிறதும் சரி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி, போத் 1 and 2 ஃபாலோஸ். 1 மற்றும் 2 இரண்டும் பின்பற்றுகிறது அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து லாஸ்ட் 25வது கேள்விங்க. 9:54 9 முதல் 54 வரையிலான 3ஆல் வகுபடாமல் 9ஆல் சரியாக வகுபடும் எண்கள் எத்தனை உள்ளது அப்படிங்கிறது கேட்குறாங்க. 9ல இருந்து 54 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 9ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. 9ல இருந்து 54 வரைக்கும் கேட்கறதுனால 9ஐயும் எடுத்துக்கிறோம். அடுத்து 18, அடுத்தது 27, 36, 45, 54 வரைன்னு கேட்கறதுனால 54ஐயும் கணக்கில் எடுத்துக்கிறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ். கேள்வி 9ஆல டிவைட் ஆகணும், ஆனால் 3ஆல டிவைட் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு நம்பருமே கிடையாது. ஏன்னா 9ஆல டிவைட் ஆகக்கூடிய எல்லா நம்பருமே 3ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் நம்பர் சிஸ்டம் கிளாஸ்லேயே கூட ஒரு மெட்டீரியல்ல நம்ம பார்த்துருப்போம். ரைட், அப்போ 9ஆல டிவைட் ஆகக்கூடிய எல்லா நம்பருமே 3ஆலையும் டிவைட் ஆகும். ரைட், இப்போ பாருங்க, 9 3ஆல டிவைட் ஆகும், 18 டிவைட் ஆகும், 27 டிவைட் ஆகும், 36 டிவைட் ஆகும், 45 டிவைட் ஆகும், 54 எல்லாமே 3ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர். இங்கே வந்திருக்க நம்பர் மட்டும் 3ஆல டிவைட் ஆகுங்கிறது கிடையாதுங்க. 9ஆல டிவைட் ஆகக்கூடிய எல்லா நம்பருமே 3ஆல டிவைட் ஆகுங்க. அப்போ 3ஆல டிவைட் ஆகாத மாதிரியான நம்பர்ஸ் எதுவுமே கிடையாது, நில் அப்படிங்கிறது ஆன்சர். ஒருவேளை அது எண்ணிக்கையில கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 0ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஓகே, ரைட். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட் 3னுடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ரைட், எல்லாரும் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். அடுத்த மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29. ரைட், ரொம்ப ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்த மாடல் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். ரைட், உங்களுடைய மார்க் எவ்வளவு அப்படிங்கிறது இதில் கமெண்ட்டில் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தீங்க, முதல் மாடல் டெஸ்ட்லையும் 2வது மாடல் டெஸ்ட்லையும் 3ஆலாம் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது சரியாக இருக்கும், அந்த எக்ஸாமில் எவ்வளவு மார்க் வந்து கரெக்டாக குட் அட்டம்ப்டாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். நான் அந்தந்த மாடல் டெஸ்ட்டினுடைய எக்ஸ்ப்ளனேஷனுடைய கமெண்ட் பாக்ஸில் நான் ஆட் பண்ணுறேங்க. ரைட், தேங்க்யூ.